நண்பர்களே வணக்கம். நாம எப்போதும் போல ஒரு அதிரடியான அப்டேட்டோட வந்திருக்கோம். வர செப்டம்பர் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த மகா யுத்தம் நடக்க போகுது. இந்தியா, பாகிஸ்தான். ஒரு பக்கம் நம்ம இந்திய அணி சும்மா தீவிரமா பயிற்சி பண்ணி தன்னோட ஆட்டத்தை இன்னும் கூர்மைப்படுத்திட்டு இருக்கு. ஆனா பாகிஸ்தான் அணி எப்படி தயாராகிட்டு இருக்காங்க? இப்போதான் ஆசிய கோப்பையில ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சிருக்காங்க. ஆனா இப்போ அவங்களோட திட்டம் என்ன? என்ன பிளேயிங் 11ஐ களமிறக்க போறாங்க? இந்த முக்கியமான போட்டிக்கு அவங்க எப்படி தயாராகிறாங்க? வழக்கம் போல பாகிஸ்தான் பத்தி சில இன்ட்ரெஸ்டிங் தகவல்களை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் போட்டிக்கு முன்னாடி அவங்க எந்த அளவுக்கு ரெடியா இருக்காங்கன்னு இப்ப பார்க்கலாமா? ஒவ்வொரு விஷயமா நம்ம டீடைலா பார்க்கலாம். பாகிஸ்தான் வீரர் சாம் அய்யூப் ஒரு பிரஸ் மீட் வச்சிருந்தாரு. அதுல அவர் நிறைய விஷயங்களை ஓபனா பேசியிருக்காரு. அவர் சொன்ன சில முக்கியமான பாயிண்ட்ஸை உங்களுக்காக எடுத்து வந்திருக்கேன். சாம் அய்யூப் என்ன சொன்னாரு? சாம் அய்யூபிடம் உங்களோட குறிக்கோள் என்ன? இலக்கு என்ன கேட்டப்போ அவர் சும்மா கன்ஃபார்மா சொன்னாரு, எங்களுக்கு ஒவ்வொரு பவுலரும் ஒரு சவால். ஜெயிக்கணும்ங்கிறது தான் எங்க ஒரே நோக்கம். அதனால நாங்க பும்ராவை மட்டும் யோசிக்கல. ஒவ்வொரு இந்திய பவுலரையும் சவாலா பாக்குறோம். இந்த சீரீஸை ஜெயிக்கணும்னு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். மேலும் அவர் சொன்னது என்னன்னா, அவங்க கவனம் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மேல மட்டும் இல்ல, ஒவ்வொரு மேட்ச் மேலயும் இருக்குதாம். எல்லா மேட்சையும் ஜெயிச்சு இந்த ஆசிய கோப்பையையும் அவங்க தான் ஜெயிக்கணுங்கிறது தான் அவங்களோட பிளான். இந்த ஒரு மேட்ச் மேல மட்டும் கவனம் செலுத்தாம எல்லா மேட்சிலும் கவனம் செலுத்தி வின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கடந்த கால தோல்விகள் பற்றி கவலை இல்ல. அத்துடன் அவர் வேற என்ன சொன்னார்னு பாத்தீங்கன்னா, 2024 T20 உலக கோப்பையில இந்தியாவுக்கு எதிராக நடந்த அந்த மேட்ச பத்தி நாங்க இப்ப யோசிக்கல. அப்போ ஒரு சின்ன ஸ்கோரை கூட எட்ட முடியாம தோத்துட்டோம். ஆனா அது நடந்து 1 வருஷம் 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அதை ஏன் இன்னும் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு இருக்கணும்னு கேட்டாரு. நாங்க அந்த மேட்ச பத்தி எல்லாம் கவலைப்படல. இப்போ நடக்க போற மேட்ச பத்தி மட்டும் தான் யோசிக்கிறோம். நாங்க வலப்பயிற்சியில தீவிரமா தயாராகிட்டு இருக்கோம். இதுதான் இப்போ எங்க நிலைமை. பிரஸ் மீட்ல தெளிவா சொல்லிட்டாரு. யார் ஆடும் 11ல் இடம் பெறுவார்கள்? அடுத்தது ஆடும் 11 பிளேயர்ஸ் பத்தி கேட்டப்போ சல்மான் அலியாகா கொஞ்சம் நல்ல நிலைக்கு வந்திருக்காருன்னு சொன்னாரு. அவருக்கு கழுத்துல காயம் இருந்தும் விளையாடினாரு. ஆனா ஆடும் 11 வீரர்களை நாங்க சூழ்நிலையை பொறுத்து முடிவு செய்வோம்னு அவர் சொன்னாரு. வானிலை வறண்டா இருந்தா அதிக சுழற்பந்து வீச்சாளர்களை எடுத்துக்குவோம். விக்கெட் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமா இருந்தா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சு விளையாடுவோம். இதுக்கெல்லாம் மேல T20 உலக கோப்பையில தோத்தது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. இப்போதைய சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நாங்க விளையாட வந்திருக்கோம். இந்தியாவோட மோதுறது ஒரு பெரிய போட்டி. இது சாதாரணமான மேட்ச் இல்ல. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் மோதுனா ஹை வோல்டேஜ் கேம் இருக்கும். இந்த முறை ரோஹித் சர்மா இல்ல, கோலி இல்ல, ரிஸ்வான் இல்ல, பாபர் அசாம் இல்ல. ஆனாலும் இது அவங்களுக்கு ஒரு பெரிய போட்டி தான். அதுக்கு ஏத்த மாதிரி தயாராகிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் அணியின் பயிற்சி எப்படி இருக்கும்? இன்னைக்கு அவங்களுக்கு விருப்பமான பயிற்சி இருக்கலாம். ஏன்னா நாளைக்கு மேட்ச். அதனால ஒரு சில வீரர்கள் பயிற்சிக்கு போவாங்க, ஒரு சிலர் ஓய்வு எடுப்பாங்க. ஆனா நம்ம இந்திய அணி ஏற்கனவே பயிற்சி முடிச்சுட்டாங்க. அவங்க இன்னைக்கு வந்தா கூட லைட்டா கைய கால அசைச்சிட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் ஓய்வுல தான் இருப்பாங்க. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எப்பவும் ஒரு சஸ்பென்ஸ் படம் மாதிரி தான் இருக்கும். இந்த முறை யார் ஜெயிக்க போறாங்க? செப்டம்பர் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை யார் வின் பண்ணுவாங்கன்னு பாக்குறதுக்கு நானும் ஆவலா இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் ஜெயிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.